வந்ததுலேருந்து இப்படியே உட்காந்துட்டு இருக்க. என்ன தேன்மொழி இது? இப்படிலாம் இருந்தால் வெளியே என்னை பற்றி என்ன பேசுவாங்க? கட்டின பொண்டாட்டிய ரூம்குள்ளேயே அடைச்சி வச்சு டார்ச்சர் பண்ணுறான்னு சொல்ல மாட்டாங்க? நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐம் a decent guy. தேன்மொழி, உன்னை இப்படி அழுமூஞ்சா பார்க்கறதுக்கு எனக்கு போர் அடிக்குது. ஆக்சுவலா என்னன்னா, நீ அழணும். பட் நீ அழுவுறத பார்த்து ஜனகாம்பாலும் அழணும், தமிழும் அழுவணும், அண்ட் மொத்த குடும்பமும் கதறணும். ஸோ திஸ் இஸ் நாட் த ரைட் சிச்சுவேஷன், யூனோ. அண்ட் அது இதுக்கான பிளேஸும் கிடையாது. நான் அதுக்கான சிச்சுவேஷன் அமைச்சு கொடுக்குறேன். ஸோ நீ அப்பா அழுதுனா போதும். ஓகே, இப்போ உனக்கு உன் அப்பாவை பார்க்கணும் போல இருக்கா? உன் அப்பா இப்போ எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா? இருக்கு இருக்கு. ஓகே ஓகே ஓகே, வெயிட் 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 வெயிட். என்ன தமிழ், எப்படி உச்சி வெயில உட்காந்துருக்க பாரு, தலையெல்லாம் சுடுது. இங்க வந்து உட்காந்துருக்க. எனக்கு இந்த வெயில சூடு இது எதுவுமே தெரியல சிபி. தமிழ், உனக்கு எத்தனை தடவை சொல்றது, கொஞ்சமாவது அதுல இருந்து வெளியில வா, நம்ம பாத்துக்கலாம். தமிழ், என்னத்த பாத்துக்க போறோம்? என் தங்கச்சி போன் ஸ்விட்ச் ஆஃபா இருக்கு. அங்க என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியல. வீட்டுக்கு போனா கூட என் தங்கச்சியை பாக்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அப்பா இல்லாத பசங்க தப்பா போயிடும்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சுல சிபி. இன்னைக்கு நம்ம அத்தனை பேர் முன்னாடியும் என் தங்கச்சி வாழ்க்கையை மொத்தமா அழிச்சிட்டு போயிட்டோம். நம்ம யாராலுமே ஒண்ணுமே பண்ண முடியல. அவ வாழ்க்கைய போயிடுச்சு. தமிழ், தமிழ் அழாத. தமிழ், அழாதடி. இங்க பாரு, நீ சொல்றது எனக்கு புரியுது. எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கும் தமிழ். நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. இதை பாரு, உனக்கு தேன்மொழி எப்படியோ அதே மாதிரிதான் எனக்கும். நான் அப்பெல்லாம் விட்டுற மாட்டேன் தமிழ். இங்க பாரு, நீ தேன்மொழி நினைச்சு நினைச்சு 2 நாளா சாப்பிடாம இருக்க. இப்பவே ஒரு மாதிரி டல் ஆயிட்ட. நீ இப்படியே இருந்தா ஒரு மாதிரி வீக் ஆயிடுவ தமிழ். தயவு செஞ்சு கொஞ்சமா சாப்பிடு. சிபி, சாப்பாடெல்லாம் வேண்டாம். எனக்கு சாப்பாடெல்லாம் இறங்காது. தமிழ், சாப்பிடாம பட்னியா இருந்தா பிரச்சனை எல்லாம் தீந்துருமா? சாப்பிடு தமிழ். தமிழு, தமிழு, என்ன யோசனை? போன் அடிச்சுக்கிட்டே இருக்க, எடுக்காம உட்காந்துட்டே இருக்க. போனை எடுமா. ஹலோ, நான் ஆபீஸ்ல இருந்து குமார் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். உங்களுக்கு ஒரு சில ஃபைல்ஸ் எல்லாம் PDF அனுப்பிச்சிருக்கேன் மேடம். நீங்களும் ஜனமாவும் பார்த்துட்டு அப்ரூவல் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். ஏகப்பட்ட பெண்டிங் ஒர்க் இருக்கு மேடம். உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. ஆனா கஸ்டமர்ஸ் எல்லாம் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மேடம். பதில் சொல்ல முடியல மேடம். ஓகே சார், நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே மேடம்.
தமிழ் அவ குடும்பத்தை அவ்வளோ லவ் பண்றா. அவ தங்கச்சி இப்படி அவஸ்தைப்படுறத பார்த்து தினம் தினம் அவ கண்ணீர் வடிப்பா. அந்த கண்ணீரை பார்த்து ஜனகாபால் அழுது அழுது அழுது. வாடா. ஏன் புள்ளடா நீ? உன்ன மாதிரி ஒரு புள்ள இருந்தா எந்த தகப்பனும் வாழ்க்கையில தோக்கவே மாட்டான்டா. இல்லப்பா, யானை அடிக்கிறதுனா அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லப்பா. அதுக்கான கால நேரம் கூடி வரணும். அந்த மாதிரி தான் இப்ப ஜனாவோட அஸ்திவாரத்துல கை வச்சாச்சு. இனிமே அந்த கோட்டை கொஞ்சம் கொஞ்சமா விழும். சரி, அடுத்து என்னடா பண்ண போற? தமிழ் பா, இனிமே நீ எப்பவும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இது வரைக்கும் நீ பட்ட அவமானம் வலி எல்லாத்தையும் அந்த ஜனகாம்பால் அனுபவிக்கணும். லவ் யூ பா. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. தேனு, ஜனாமா, அக்கா. தேனு, தேனு. அடாடே, என்ன வெளியில எதுவும் மழைகளை பெய்தான்னு தெரியல. என் வீட்டுக்கு வராத விருந்தாளி வந்திருக்கீங்க.